ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு பிவிக்யூ தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சீர்திருத்தவாதி யார்? நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சீர்திருத்தவாதி யார்? ஆப்ஷன் ஏ வள்ளலார், ஆப்ஷன் பி பெரியார், ஆப்ஷன் சி வைகுண்ட சுவாமிகள், ஆப்ஷன் டி அயோத்திதாசர். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமிகள் என்பது தான் இதற்கான சரியான விடை. இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் முதல் சீர்திருத்தவாதி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நீங்கள் பெரியார்னு ஞாபகம் வச்சுருப்பீங்க, பெரியார்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம். ஆனால் பெரியார் என்பது தவறான விடை. வைகுண்ட சுவாமிகள் என்பது தான் சரியான விடை. இவரை பற்றி குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா இவருடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள். முடிசூடும் பெருமாள். இதற்கு உயர்ஜாதி இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால இவருடைய பெற்றோர் அவரை முத்துக்குட்டி அப்படின்னு பெயரை மாற்றி அமைச்சாங்க. முத்து குட்டி அப்படின்னு பெயரை மாற்றி அமைச்சாங்க. இவர் இரண்டு அரசை விமர்சிச்சிருப்பார். ஒன்று கேரளாவோட திருவிதாங்கூர் அரசை இவர் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு கருப்பு பிசாசுகளின் ஆட்சியினும், இதுவே ஆங்கிலேயர்களோட ஆட்சியை இவர் வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னும் இவர் விமர்சித்து இருந்திருப்பார். இவரோட தெய்வீக அனுபவம் எங்கே பெற்றது அப்படின்னா திருச்செந்தூரில் தெய்வீக அனுபவம் பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, வைகுண்டர் வைகுண்டர் அப்படின்னு தன்னை அழைச்சி கொண்ட இடமும் இந்த திருச்செந்தூர் தான். 1833 ஜாதி வேற்றுமைகளை ஒழிப்பதற்காகவும் சமூக ஒருங்கிணைப்புக்காகவும் சாமித்தோப்பில் தியானத்தை நடத்தினார். சாமித்தோப்பில் தியானத்தை நடத்தினார். எப்போ? 1833. இப்போ தெரியுதா பெரியார் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா வள்ளலார் இவருடைய காலகட்டம் 1865 இருந்து தான் நமக்கு தெரிய வரும். இல்லை 56 to 65 தான் நன்றாக தெரிய வரும். ஏன்னா அப்போ தான் சமய வேத சன்மார்க்க சங்கத்தை சமய சுத்த சன்மார்க்க சங்கமாக மாற்றிருப்பார். 65. 66 ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தோட காரணமாக 67 பசிச்சோருக்கெல்லாம் உணவிட்டிருப்பார். அதெல்லாம் எப்போ? 1865 காலகட்டத்தில். இந்த பெரியார் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னு தெரிஞ்ச இவர் பெரியார் 1870க்கு மேலே தான் பிறந்திருப்பார். அதனால் இது தவறுன்னு வச்சுக்கலாம். வள்ளலாரும் தவறு. இங்கே அயோத்திதாசர் தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. அயோத்திதாசர் வருமா இல்லை வைகுண்ட சுவாமிகள் வருமா அப்படிங்கிறது. இந்த வைகுண்ட சுவாமிகள் அயோத்திதாசர் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் 1845 1914 வரைக்கும் இருந்திருப்பார். 1914 வரைக்கும் இருந்திருப்பார். இது தெரியணும். இவர் தான் இந்த 885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பார். இது ஒரு பைசா தமிழனும் இவர் எழுதிய நூல் தான். 4 அணா விலையில் கொடுத்துருப்பாரு. 4 அணா விலையில் கொடுத்துருப்பாரு. இது தெரிஞ்சால் போதும். இப்போ வைகுண்ட சுவாமிகளுக்கு திரும்ப வரலாம். திருச்செந்தூரில் பெற்றிருக்காரா? அது மட்டும் இல்லாமல் தியானத்தை சாமித்தோப்பில் தியானத்தை தொடங்கியிருப்பாரா? சாமித்தோப்பில் தியானத்தை தொடங்கியிருப்பார். தெற்கு திருவிதாங்கூரில் மக்கள் எவற்றையெல்லாம் அணியலாம், எவற்றையெல்லாம் அணியக்கூடாது என்பது உட்பட பல கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு. தெற்கு திருவிதாங்கூர் ஞாபகம் வச்சுங்க. தெற்கு திருவிதாங்கூரில் இவர் பிறந்தது எப்போ? வைகுண்ட சுவாமிகளோட காலம் 19ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கலாமா தோராயமா. இப்போ என்னென்னா 19ஆம் நூற்றாண்டில் என்னென்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருந்தது, மக்களோட சுதந்திர உணர்வு, ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைப்பாகை அணியக்கூடாது என்று இருந்த நிலையில் வைகுண்ட சுவாமிகள் அதை எதிர்த்திருந்திருக்காரு. இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். அவர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனியாக ஒரு கோவிலும் இல்லை. அதனால் என்ன பண்ணாருன்னா தங்கள் தெய்வங்களை மேன்மைப்படுத்தும் பொருட்டு களிமண்ணால் அல்லது செங்கல்லால் சிறிய பிரமிடுகளை கட்டி அவற்றுக்கு சாந்து பூசி வெள்ளையடித்து அவங்க வைத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட சுவாமிகள் விலங்குகளை வணங்குவதையும் நிராகரிச்சிருக்காரு. வழிபாட்டின் போது மாடுகள், ஆடுகள், சேவல்கள், கோழிகள் போன்றவற்றை பலி கொடுக்கும் சமய சடங்குகளை கண்டனம் செஞ்சிருக்காரு வைகுண்ட சுவாமிகள்.
இவர் பல்வேறு ஜாதிகளை சேர்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக வைகுண்ட சுவாமிகள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சமத்துவ சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தோற்றுவிச்சிருப்பார். சமத்துவ சமாஜம். இந்த வைகுண்ட சுவாமிகளோட கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உருவ வழிபாடு கூடாது, அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் வழங்கப்பட வேண்டும், உயிர் பலி கூடாது, உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், கூட்டு வழிபாடு செய்ய வேண்டும். கூட்டு வழிபாடு இதை பற்றிலாம் இவர் வந்து கூறியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் நிழல்தாங்கல் ஐயா வைகுண்டரின் கொள்கைகளை பரப்பும் இடங்களாகவும், ஜாதி இனம் மதம் கடந்து சமய நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கும் இடங்களாகவும் இது வந்து விளங்கியிருக்கு. இன்னொன்று என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அருள் நூல் அகில திரட்டு அம்மானை அப்படிங்கிற 2 நூல்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதில் முக்கியமாக 2 நூல்களில் அகில திரட்டு அம்மானை என்ற நூல் வைகுண்டசாமியின் வாழ்க்கை வரலாற்று பற்றிய நூலாகும். இந்நூல் அவரது சீடர் ராமகோபால் என்பவரால் எழுதப்பட்டிருக்கு. ராமகோபால் என்பவரால் எழுதப்பட்ட நூல் தான் என்னது அகில திரட்டு அம்மானை. இதுலேயே ஒரு கொஸ்டின் கேட்பான் இங்கே என்னன்னு பார்த்தோம்னா அகில திரட்டு அம்மானையை எழுதியவர் வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதற்கு சரியான விடை என்னன்னா இது தவறு. வைகுண்ட சுவாமிகள் கிடையாது, ராமகோபால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இது சரியாக விடையடிச்சிடலாம். இவ்வளவு தான் இவரை பற்றி இருக்குது. இதை மட்டும் படித்தாவே போதும். இதை படித்து கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து இந்த PVQ இவரை பற்றி என்ன கேட்டாலும் போட்டுடலாம். நன்றி.